வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது சுஃபேர் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நைட் டிவி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. டுடே ஃப்ரைடே வேர்ல்டு வைடு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு டெய்லி அப்டேஷன் தான். அதாவது க்ரௌடு ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது அதோட சாஃப்ட்வேர் பிரச்சனைக்கு அவுஸ்டேஜ் ஆயிடுச்சு. இதனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, நிறைய ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிருக்கு. அமெரிக்காவில் வந்துட்டு 512 ஃப்ளைட்டு, ஜெர்மனியில் 92 ஃப்ளைட்டு, ஜெர்மனியில் 21 ஃப்ளைட்டு, இத்தாலியில் 45 ஃப்ளைட்டு, இந்தியாவில் வந்துட்டு 192 ஃப்ளைட்டு, ஆல்மோஸ்ட் 1400 ஃப்ளைட்டு வேர்ல்டு வைடில் கேன்சல் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கா, யூரோப்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எலான் மாஸ்க் பேசியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்காரு, உலக வரலாற்றிலேயே தகவல் தொழில்நுட்ப தோல்வி இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ்லாம் வந்துட்டு கையில் தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஏர்போர்ட்லாம் நம்ம ஸ்கூலில் வச்சுருக்கோம்ல ஒரு போர்டு, அது மாதிரி இப்போ ஒயிட் போர்டில் தான் எழுதியிருக்காங்க ஃப்ளைட் அரைவலு, ஃப்ளைட்டு டீட்டெயில் எல்லாமே. பிரிட்டன், ஜெர்மனிலலாம் ரயிலெல்லாம் கேன்சல் ஆகிருச்சு. அதே மாதிரி அமெரிக்கா, யூரோப்லாம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துட்டு கிரெடிட் கார்டு மிஷின்லாம் ஒர்க் ஆகலை, ஏடிஎம்லாம் ஒர்க் ஆகலை. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் வந்துட்டு பேங்க்கும் ஒர்க் ஆகலை. பேங்கு டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டெல்லாம் தம்பிச்சு நின்றுருக்குது. நம்ம வந்துட்டு பின்னாடியும் போக முடியாது, 90க்கு முன்னாடி உள்ள உலகம் மாதிரியும் போக முடியாது. இது வந்துட்டு ரஷ்யாவோட சைபர் அட்டாக்குன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ரஷ்யாவில் வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்க வழக்கம் போல் இயங்கியிருக்காங்க. அவங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் சொல்லியிருக்காங்க எந்த தகவலும் திருடப்படலை, இது வந்து தொழில்நுட்ப கோளாறு தான், ஹைப்பர் அட்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நேற்று எத்தனை பேர் உலகம் முழுக்க பாதிச்சிருப்பாங்க. இனிமேல் வந்துட்டு டெக்னாலஜியை விட்டும் தள்ள முடியாது, டெக்னாலஜியை முழுசாக நம்ப முடியாது. உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேஷனில் இருக்குது. ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.